ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இடம் போய் பிடிக்கணும். அடுப்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். சென்டர் பார்ட் போட வேணாம்டா, ஓரமாக போட்டுக்கலாம்டா. வெல்கம் பேக் மக்களே. ஸோ ஆஃப்டர் 1 இயர் அகெயின் வந்து நம்ம கோயில் விசேஷம். ஸோ அதுக்கு வந்து வந்தாச்சு. இன்றைக்கி என்ன நாள்னா மஞ்சநீர் நாள். ஸோ அதனால் வந்து பொங்கல் வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கீழெல்லாம் பொருளெல்லாம் இருக்குது அது இதுன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சநீருக்கு வந்து இன்னைக்கு பொங்கல் வைக்க மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. தூரிக்கோ கடைகளுக்கோ எந்த பர்மிஷனுமே கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா எந்த வருஷமும் இப்படி நடந்தது கிடையாது. இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஏன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இல்லை. சரி, நாங்கள் என்னமோ ஒரு பிளான் போட்டு வந்தோம். பொங்கலை வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கலான்னு சொல்லி பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு. சரி பார்க்கலாம். மேபி ஒரு 9 மணி வரைக்கும் பொங்கல் வைக்கிற டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேபி ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலைங்க. இல்லை பயங்கரமாக மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க பின்னாடிலாம் அப்படி இருக்குது. இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்காக கடை இந்த இது மிஷினரி அந்த ஐட்டம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் நாளைக்கு மட்டும்தான் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் 10 நிமிஷம் டைம் வருது. இன்னும் ஜெயிண்ட் வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்சே பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல். இப்போ மக்களை இப்போ வந்து சென்னை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் போய் பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ஒரு 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆச்சு. இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. சண்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணுவோம். நாளான்னைக்கு காலையில் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியே மழை வந்துருச்சு. பாருங்க பின்னாடி என்ன கருப்பு கலரில் இருக்குன்னு வாகனம். செம்ம மழை வரப்போகுது இன்றைக்கி. ஆக்சுவலாக நல்ல பொங்கல் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே போய் சாமிக்கு கொடுத்துட்டு வந்தால் மட்டும் போதும். எப்படி நம்ம ஆளுங்க இருங்க கீழே ஓட்டுறதுக்கு அப்படியே மேலே கூடாரம் பிடிச்சிட்டாங்க. சண்டை ஜம்மு அடிச்சாங்களா? சண்டை ஜம்மு இருந்துச்சு. அண்டர் இதுக்கெரிய பொங்கல் பொங்கல் ரெடி. மழை வந்து அதெல்லாம் முடிட்டேன். கோழியெல்லாம் ஃபுல் சேஃப். வெளியே மழை ஜில்லுன்னு வரக்கு நல்லா சூடாக ஜிப்புன்னு இருக்குது. டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே எல்லாம் பொண்ணு. ஆனால் அங்கே பாருங்க என்ன பிளாக்ல இருக்குதுன்னு. இந்த பக்கம் வானம் அப்படி கிளியராக இருக்கு. இந்த பக்கம் எப்படி இருக்குது போகுது. வேண்டாம் ஒரு தூக்குறா. சரி போகலாம். எங்க அவ்வளோ பொங்கல் ஆயிடுச்சுல. சரி அப்போ என்ன போட்டு சரி ரைட்டு. விட்டு விட்டு வந்துட்டே தான் இருக்குது. ரெடி போய் உள்ள ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள போய் சாமி மட்டும் கூப்பிட்டு வந்துடலாம். சரி சரி. நாலு பைசா உள்ள போலாம். சீரப்பு தரிசனத்துக்கே போய்க்கலானே. சரி
வேறு கொண்டம் நாளன்னைக்கு கொண்டோம்ல எல்லாம் பக்காவாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க மழை வர்றதுனால. சரி நம்மள போய் சாமி இது மாதிரி வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மழை வேறு ஜம்முன்னு இருக்கும்ல. சிறப்பு தரிசனம் டிக்கெட்டு ஆக்சுவலி வந்து சாமி வந்து பார்த்து கும்பிட்டாச்சு. சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. உள்ள டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சு? உள்ள ஒரு காடா டெக்கரேஷன் உள்ள கோயில் டெக்கரேஷன் எப்படி எல்லாம் மதிச்சு டெக்கரேஷன் ஃப்ரூட்ஸுங்க உள்ள காடா என்னன்னு தெரியல. அவ்வளோ ஃப்ரூட்ஸ் உள்ள எந்த வருஷம் பயங்கரமான மழை ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சரியான மழையே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு மழை பயங்கரமான மழை அது. ஆக்சுவலாக இந்த டைம் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் சரியான மழைங்க. சாமிக்கெல்லாம் இது பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுக்கே போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. ஏன்னா மழை சரியான மழையா அதனால நம்ம இதுக்கப்புறம் கிளம்பலான்னு நினைக்கிறேன். வண்டி இருக்குது. ஓ ஆமாம்ல வண்டியை ஃபஸ்ட்டு எடுப்போம். சுருளிராஜன் இங்கே இருக்குது. அதான் அவன் தான். அப்புறம் சரண வண்டி அங்கே இருக்குது. எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஜாவா என்னடா ஆச்சு அப்படின்னு கதையை கேட்டால் ஜாவா ஷோரூமில் இருக்குது. புதன்கிழமை கிடச்சிடும் வண்டி. இவ்வளோ ஃப்ரீயாலாம் இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் என்ன கூட்டமே இல்லை. போன வருஷம் ஒரு எல்லாத்தையும் இது ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அதனால தான் இல்லை ஸ்டாப் பண்ணதே ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா போன வருஷத்தில் டச்சு காட்ட முடியல. வண்டியெல்லாம் வீட்டில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ எங்கே அப்படின்னா மஞ்சள் கிணத்துக்கு போய் மஞ்சள் போடுறதுக்காக போயிட்டு இருக்கோம். சாமி மட்டும் வரலாம். ஆனால் இதெல்லாம் லைனில் நின்றுருக்காங்க. மக்கள்லாம் லைனில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். உள்ளே போயிட்டு இதை போட்டோம்னா அங்கே இருக்குது. போய் மஞ்சள் போட்டு ஒன் பாக்கெட்டு. ஸோ நம்மளும் இது போய் உள்ளே போட்டுருக்கோம். சூப்பராக இருக்கு. நிறைய ஒரு ட்ரீ, சின்ன ட்ரீ, எல்லோ கலர் ட்ரீ வாங்கியிருக்கு. அந்த பொம்மை அந்த பொம்மை வண்டியா மாமாவுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக கீ செயின் வாங்கணும். ஆனால் மேக்ஸிமம் ஃபுல்லாக பஜாஜ் தான் இருக்குது. நம்மக்கிட்ட நம்ம டீரெக்ஸ் எடுத்து ஆல்ரெடி விண்டேஜ் வில்லங்கிறதுனால அது வந்து ஒரு ஆண்டனி. அது இந்த இது நல்லா தான் இருக்குது. அந்த கலரை மாற்றிக்கலாம். அதுதான் ரோஸ் எடுக்க சொன்னேன். இது ரோஸ் நிறையா இருக்குது. இல்லை ரோஸ் நிறையா தான் இருக்குது. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றமே கலர் மாற்றிக்கலாம். ஃபுட் ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ஆக்சுவலாக கடை ஏரியாலாம் முடிஞ்சு அவ்வளோதான். எல்லா கடையும் முடிஞ்சு போலையா. நாங்கள் அங்கே ஒரு இருக்குது தான். அங்கே போயிட்டு சித்தி சித்தி பார்த்தீங்கன்னா வெரி வெரி லிமிட்டடான கடை. அதுவும் ஒரே ஒரு ஜோடி மட்டும் தான் ரன் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி எனக்கு எடுத்து டேக்ஸ்லாம் அவங்க போட்டு தீட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் தான் அதாவது டெண்டர் சொல்கிறேன். டெண்டர் பயங்கரம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கடை அந்தளவுக்கு அதிகமாகவே இல்லைங்க. ஆக்சுவலாக எதுவுமே இல்லைடா இந்த வருஷம். ரோம்பே இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு 11 டிக்கெட்டு போய் உச்சியில் உட்காடுறோம். நெக்ஸ்ட் நம்ம தான் அந்த டாப்புக்கு போக போகிறோம். 14 சீட்டு. இந்த ஜெயிண்டில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எது பெருசு? எந்த ட்ராக்னா அதுவா? இதாண்டா பெருசு. அது ஜெயிண்டில் போய் சிராதா ரெண்டு ஒரே டேஸ்ட் நினைக்கிறேன். முடிஞ்சு வச்சு காலை பார்த்து கையோட
பார்த்தீங்க இல்லையா, அதனால் ஜேசிபி வந்து வர சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 25 வருஷத்தில் இந்த தேர் வந்து ஜேசிபி வந்து லிஃப்ட் பண்ணதே கிடையாது. மக்களே வந்து இழுத்துருவோம் யூஸ்வலாக. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இன் ஹிஸ்ட்ரி 25 இயர்ஸ், லாஸ்ட் 25 இயர்ஸில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 25 இயர்ஸ், மிச்சதில் எங்கள் அம்மா அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ வந்து பார்த்தா தான் தெரியும். பின்னாடி வந்துச்சு, தேருக்கு பின்னாடி வந்து ஜேசிபி இருக்குது, அது வந்து லிஃப்ட் பண்ண போகுது. இந்த டயர் வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அங்க இருக்கிற போலீஸ் அங்க இருக்கிற கிரௌட் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி கொடுங்க. இதில் தாங்க வந்து சிக்கியிருக்கேன். பார்க்கறதுக்கு இன்னொரு ஜேசிபி பின்னாடி வருதுங்க. இந்த ஜேசிபி பின்னாடி இன்னொரு ஜேசிபி அங்கே வந்துருக்காரு. அடுத்து 4வது ஜேசிபி வந்துருச்சு. ஏகப்பட்ட ஜேசிபி. பேருக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்கலாம் ஒரு ஆள் அங்க இருந்து நடக்கல. 4 ஜேசிபி ஃபுல் பண்ணியே தேர் நகர மாட்டேங்குது. அந்த இடம் கொஞ்சம் கன்ஜெஷனா இருக்குது. எதிர்பார்க்காத வந்து அது இதுன்னு சொல்லி தேரை வெளியே எடுத்துட்டாங்க. ஆமாம், வீடியோ அப்படி கிரெயின் வந்து ஃபுல் பண்ண பார்த்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஜேசிபி வந்து பின்னாடி இருந்தது முன்னாடி இருந்தது ரெண்டுமே லிஃப்ட் பண்ணி லைட்டாக வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ ஜேசிபி வெளியே போயிடுச்சு அப்படின்னா மக்கள் இதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாதி தூரம் அந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகிடுச்சு. அந்த கீழே மேலே போச்சு.